அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். லடாக்ல போராட்டம் நடைபெறுது. முன்னதாக அவங்க மாநில அந்தஸ்து கோரி தான் அந்த போராட்டம் நடத்தியிருக்கிறோம், பல தடவை கோரிக்கை வச்சிருக்கிறோம். இதுக்காக மத்திய அரசு ஒரு குழு அமைச்சுது, அது பேச்சுவார்த்தை நடத்துது. அவங்கள்ட்ட சில கோரிக்கைகள் வச்சோம், ஆனால் அது எடுபடலை அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நேரடியாக இந்த இடம் இருக்கிறதுனால உள்ளூர் பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முக்கியத்துவம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால தான் நாங்கள் மாநில அந்தஸ்து கோர்றோம் அப்படின்லாம் பல்வேறு காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ உண்ணாவிரதம் எப்படி வன்முறையாக மாறிச்சு? இந்த வன்முறையில் 4 பேர் பலியாக இருக்கிறாங்க, 22 பேர் படுகாயமடைஞ்சிருக்கிறாங்க, போலீஸாரும் படுகாயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பின்னணியில் யாராவது தூண்டுதல் இருக்குதா உள்பட பல்வேறு சந்தேகங்கள் எழுது. இது எப்படி பார்க்குறீங்க? பற்றி எரியக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி தான் ஜம்மு காஷ்மீரில் லடாக் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொந்தளிப்பு. இந்த கொந்தளிப்பு எந்த பின்னணியில் பார்க்கப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வியும், இது எந்த வகையில் தீவிரமாக மாறிச்சு, எப்போது மாறிச்சு என்கின்ற கேள்வியும் அநேகமாக பல பத்திரிகைகளில் சும்மா லைட்டாக தொட்டுட்டு போன செய்தி தான். ஆனால் நம்ம நக்கீரன் வாசகர்கள் தொடர்ந்து நாளிதழ்களையும் காட்சி ஊடகங்களையும் பார்க்கக்கூடிய ஆட்கள் இதை கொஞ்சம் வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. உதாரணத்துக்கு பகல்காம் தாக்குதலில் ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் குழு ஆலோசனை கூட்டம் ஜம்மு காஷ்மீரில் நடக்கும்போது உள்துறை அமைச்சகத்தினுடைய உயர்ந்த அதிகாரிகள், டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் நடத்துகிற கூட்டத்தில் அந்த பகுதியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரான அந்த உமர் அப்துல்லாவை பங்கேற்க செய்யாமல் செய்தது அங்கே ஆரம்பித்த முதல் பற்ற வைக்கப்படக்கூடிய நெருப்பு அங்கே தான் பற்ற ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக இருந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட தன்னுடைய அரசியல் உறவை புதுப்பித்ததுனால அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொந்தளிப்பு லடாக் என்ற பகுதியை அதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியில் இருந்தவர்கள் பார்த்த பார்வையும் இப்போதைய கவர்னர் பார்க்கக்கூடிய பார்வையும் நேரடியாக வித்தியாசமான ஒரு விரக்தியான சூழ்நிலைக்கு மாற்றி இருக்கிறது. அது என்ன லடாக்ல அவங்க கேட்ட கேள்வி, நம்ம என்ன ரிவர்ஸ்ல போனோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அங்க ஏற்கனவே தொடர்ந்து நடத்தக்கூடிய கவர்னர்களின் அத்துமீறிய செலவினம், அதாவது ஜம்மு காஷ்மீர்ல லடாக் பகுதியில, இன்னும் சொல்லக்கூடாது அந்த போட் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல, சுற்றுலா தலங்கள்ல கவர்னர் மாளிகைக்கு வரக்கூடிய ஆட்களை கௌரவிக்கக்கூடிய அல்லது அதற்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது இயற்கையாவே எனக்கு ஒரு கோபம் வரும். அங்க விளைச்சல்ல இருக்கக்கூடிய ஆப்பிளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லைன்னு 2.5 வருடமா போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம விவசாயிகள் சங்கம் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னால் இருந்து அது இருந்தது. அதே மாதிரி அந்த படகு சவாரி என்பதை ஒரு குறைந்த கால கெடுவுக்குள்ள நாங்கள் உத்தரவாதம் செய்கிறோம் என்று சொன்ன கவர்னர் நிர்வாகம் அதை நடத்தலை. சரி, தொடர்ந்து பிரச்சாரத்துக்கோ மற்றதுக்கோ வரக்கூடிய ஒன்றிய அரசு ஆட்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் ஒரு முன்னேற்றம் வருமானு பார்த்தா ஒரு வாயளவுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. என்னன்னு சொன்னா, இப்போ நம்மளுக்கு பழைய விஷயத்துக்கு வாங்க, பிஜேபிக்கு 370 ஸ்பெஷல் அங்கீகாரம் என்பது ஜம்மு காஷ்மீருக்கு எடுக்கக்கூடாது என்பது பிஜேபி நிலைப்பாடு. பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய ஆட்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க 370 ஜம்மு காஷ்மீருக்கு இருந்தா தான் லடாக்குக்கு சில அதிகாரங்கள் கிடைக்கும். ஆனா இவங்க அங்க இருக்கக்கூடிய கவர்னரை கையில வச்சுக்கிட்டு லடாக்க பாண்டிச்சேரியை விட மோசமான ஒரு பகுதியா மாத்திட்டாங்க. அதாவது ஒரு யூனியன் டெரிட்டரி என்பது முனிசிபாலிட்டியினுடைய டம்ப் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்றான். டம்ப் கிளியரன்ஸ்னா 10 நாளைக்கு ஒரு தடவை குப்பையை வெளியே தள்ளுறது.
அதற்கு கூட அனுமதி நீங்க கவர்னர் அலுவலகத்துக்கு போய் வாங்கி வந்த பிறகு அந்த செலவினம் என்பது அப்ரூவ் செய்யப்படும். அப்போ ஏற்கனவே லடாக்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுற்றுலா இல்லை, வெளியில போய் வேலைக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னால் லடாக்குக்குள்ள ஈஸியா வரக்கூடிய வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டது. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் முஸ்லிம் பெரும்பான்மை, ஜம்முல இருக்கக்கூடிய ஆட்கள் இந்து பெரும்பான்மை. இந்து பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய பண்டிட்டுகள் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல அமித்ஷாவையும் மோடியையும் வலுவாக ஆதரித்தவர்கள். அவர்களினுடைய இளைய தலைமுறையும் அந்த ஆதரித்த லடாக்கு பகுதி மக்களும் சேர்ந்து ஆரம்பிச்ச முதல் உண்ணாவிரதம் காந்தி வழியில எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம்னு ஆரம்பிச்சாங்க. அது இப்ப எப்ப போய் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, நீங்க நம்ம காஷ்மீர்ல சினிமாவில் காட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான பிரதேசத்தை நமக்கு இது வரைக்கும் காட்டவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஆர்மி இருக்கும். ஆர்மியை தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள் வெகுவாக குறைஞ்சு போச்சு. வெகுவாக குறைஞ்சு போன ஒரு இடத்துல எனக்கு உத்தரவாதமான வாழ்க்கை இல்லை என்று பார்க்கும்போது அந்த பகுதிய இளைஞர்கள் உடனடியாக கேட்டது, எனக்கு அந்தஸ்து உள்ள லடாக் பகுதியாக அறிவிக்க வேண்டும். ஒன் அஜெண்டா தான். இந்த ஒன் அஜெண்டால எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. நீங்க இந்த ஷேக் அப்துல்லால இருந்து நம்முடைய உமர் அப்துல்லா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கட்சி மேலையும் கீழையும் மாறி போய் வந்தாலும் கூட முஃப்தி முகமது சாஹிபுனுடைய வாரிசுகளா வந்தவர்கள் தீவிரவாத குழுக்களை தவிர ஏனைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா பிஜேபியை நம்பி வாக்களித்தவர்கள். ஆனால் அமித்ஷாவினுடைய மோசமான அணுகுமுறையின் காரணமாக ஜம்மு காஷ்மீர்ல லடாக் பகுதியில ஒரு அரசியல் கொந்தளிப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அடங்குமான்னு கேட்டா அடங்காது. ஏன் அடங்காதுன்னு சொன்னா, அந்த பகுதி மக்களுக்கு எந்த விதமான வாழ்க்கை உத்தரவாதமும் இல்லாத சூழல் என்பது அங்கே வந்திருக்கிறது. பெண்கள் வெளியே போக முடியல, குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. இதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். மணிப்பூரை எப்படி ரொம்ப நாள் வேடிக்கை பார்த்துட்டு தனக்கு ஒரு தேர்தல் வருகின்ற போது மோடி போய் பார்க்கிறாரோ, அதே மாதிரி அமித்ஷாவினுடைய ஆட்கள் பூரா ஜம்மு காஷ்மீர்ல லடாக்ல மற்ற இடத்துல கேம்ப் போட்டிருக்காங்க. 3 பட்டாலியன் 4 பட்டாலியன் செலவை அதிகமாக பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க மானிட்டரிங் இருக்குது. ஆனா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு சிறிதளவு முன்னேற்றத்தை கூட பிஜேபி உத்தரவாதப்படுத்தவில்லை. ஆகவே கோரிக்கை எப்படி மாறி போச்சுன்னு சொன்னா, உடனடியாக லடாக் பகுதியிலிருந்து வெளியே போ. ஏற்கனவே நீ 370 தரமாட்டான்னு சொன்ன, அந்த 370 எனக்கு திருப்பித்தா. எங்களுடைய அடிப்படை 2 அம்சங்கள், ஒன்னு ஆப்பிளுக்கான விலை நிர்ணயம், இன்னொன்னு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தக்கூடிய ஏற்பாடு. இதை செய்து தரவில்லை என்றால் ஒன்றிய அரசை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் அனைத்து கட்சி போராட்டமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலும் இதை ஆதரிச்சிருக்காங்க. அதனால நேபாளம் பற்றி எரிகிறது. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பற்ற தொடங்கி இருக்கிறது. வேலையின்மை என்கின்ற கொடூரம் வெறும் நேபாளத்திற்கோ ஜம்மு காஷ்மீருக்கோ மட்டும் இருக்காது. இதை இளைஞர்கள் உணர்ந்தார்கள் என்றால் இந்தியா முழுவதும் இந்த வீச்சம் என்பது ஒரு எழுச்சியாக மாறும். அததான் பிரச்சாரத்துல நம்முடைய ராகுல் காந்தி கோடிட்டு காட்டுறாரு. இளைஞர்கள் புரிந்து கொண்டு அந்த பகுதியில் ஒரு எழுச்சியை உருவாக்குகிறார்கள். அநேகமாக ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தையில் உடனடியாக தலையிட்டு சேத இழப்பையும் உயிர் இழப்பையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் உடனடி கடமை. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த 15 பேர் மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பெருசாகி வன்முறைலாம் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. பாஜக மூத்த தலைவர் அமித் மால்வியா சொல்றாரு, இந்த போராட்டம் இந்த வன்முறைக்கு பின்னால காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிற. இல்ல நீங்க எப்போ இந்த பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னா, ஜம்மு காஷ்மீர்ல லடாக் பகுதியில இவர்கள் சமீபத்தில் ஓபன் பண்ண பிஜேபியுடைய அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த என்னது நவராத்திரி விழாவுக்கான ஏற்பாடுகளுக்கு டெல்லியிலிருந்து ஆட்கள் வருவது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் அந்த அலுவலகத்தில் நடப்பதாக இருந்தது. இதை போராட்டக்காரர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு அரசு தனக்கு சாதகமாக இல்லை என்பது ஆட்டோமேட்டிக்கா அந்த கோபம் ஒரு கலவரமாக மாறுகிறது. காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும்
லடாக்கினை நீ அப்படி பிரிச்சு 3வது யூனியன் டெரிட்டரியா வைத்தது தவறு என்கிறார்கள். 370 எடுத்தது தவறு என்கிறார்கள். அவர்களுக்கு சுயேட்சையான இயங்கும் தன்மையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை ஒன்றிய அரசு செய்வதை தவிர அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ வேற வழி கிடையாது. அதை செய்வதன் மூலம்தான் இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஜென்சி இளைஞர்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறாங்களே. இதுதான் ஒரு போராட்டத்தை தூண்டுறதுக்கு காரணமா அமைஞ்சது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இல்ல நீங்க ராகுல் காந்தி அப்பீல் இருந்தாரு. நீங்க மணிப்பூருக்கு தன்னுடைய பயணம் ஏன் தோல்வி அடைந்ததுன்றதுக்கும் இவங்க பிஜேபி ஆட்கள் சொல்லக்கூடிய பேட்டி என்னன்னா, கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுகிறார் ராகுல் காந்தின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ரிலேட்டடா பேச வேண்டிய தேவை ராகுல் காந்திக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகவே அவர் சொல்லுகிறார், பீகார்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய யாத்திரை தேஜஸ்வி யாதவ் மூலமாக எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை யாத்திரையாக மாறி இருக்கிறது. மத்திய பிரதேசத்துல பீகார்ல ஒரு பகுதியில 30 வருஷத்துக்கு ₹1 என்று ஒரு மாவட்டத்தின் 60% பகுதியை காற்றினை லீஸுக்கு கொடுக்கக்கூடிய மொத்த கொள்ளை என்பது பிஜேபி ஆட்சியில நடப்பதை அவர் பிரச்சாரத்தில் பேசுறாரு. அது இளைஞர்களுக்கு காதுல வருது. போராட்டக்காரர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை என்பது பறிக்கப்படும் போது கோபம் வரும். அந்த கோபம் கலவரமாக மாறுகிறது. மாநில அரசு இந்த போராட்டம் ஆரம்பித்த உடனேயே அவர்கள் தங்களுடைய தலையீட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், வந்து பேசியிருக்கிறாங்க. போராட்டக்காரர்கள் அவரோடு பேசும்போது போராட்டக்காரர்களோடு மாநில அரசும் துணை நிற்கிறது. லடாக் பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது என்பது ஏற்கனவே எங்களுடைய தாத்தா அப்பா காலத்தில் இருந்ததை போல ஜனநாயக தன்மையோடு இருக்கும் என்றுதான் உமர் அப்துல்லா போராட்டக்காரர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. ஆகவே அது பழைய நிலை அல்ல, அதுதான் ஜனநாயக நிலை. அந்த ஜனநாயக நிலையை இளைஞர்கள் விரும்புகிறார்கள். ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னாலே பிஜேபிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்னா, அவர்கள் நவராத்திரி நேரத்தில் நவராத்திரி விழாவை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனக்கு அங்க வாழ்க்கையே இல்லை, இந்த 3 சப்ஜெக்ட்ல ஒரே ஒரு ஆள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உயர்ந்தபட்ச அதிகாரம் உள்ள அமித்ஷா 3 தடவை 4 தடவை அங்க போயிட்டு வர்றாரு. இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனை முடியுமான்னா முடிஞ்சிருக்கும். கலவரமாக மாற்றுவது என்பது கவர்னருடைய அரசியல் சிறுபிள்ளைத்தன விளையாட்டின் காரணமாகத்தான் அது நடக்கிறது. எந்த ஒரு மாநிலத்திலும் கவர்னர்கள் இப்படி நடப்பது என்பது அந்த மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல், அரசியல் சிக்கல். அந்த அரசியல் சிக்கலைத்தான் பிஜேபி விரும்புகிறது. மாறாக அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அமித்ஷா விரும்பினால் ஜம்மு காஷ்மீர்ல லடாக்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும். தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரினுடைய இன்றைய நிலைக்கு ஒரு மாற்றம் என்பது உருவாகும். லடாக் விவகாரம் தொடர்பாக அக்டோபர் 6ஆம் தேதி அவங்களோட பேசுறதா மத்திய அரசு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, நாளைக்கும் சில பேரோட பேசுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் வெளியாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.